நமக்கு ஒரு சமீபத்தில் ஏற்பட்ட பழக்கம், நைட் நேரத்தில் வந்து நிறைய பேர் சொல்றாங்க, நமக்கும் பழக்கமாக இருக்கும். நைட் நேரத்தில் கொஞ்சம் படுத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் நான் ஃபேஸ்புக் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பழகிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் இஷா தொழுது விட்டால் ஹலாலான காரியத்தில் கூட ஈடுபட மாட்டார். ஹலாலான காரியத்தில் கூட ஈடுபட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இதை எல்லாவற்றையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இப்படி ஒரு துஆ ஓதிட்டு தூங்க போவார். அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தஜ்மஉ இபாதக் என்கின்ற பிரார்த்தனையை ஓதிவிட்டு அதன் பின்னால் யாரிடமும் பேச மாட்டார்கள், உறங்கி விடுவார்கள். நாம் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரே வீட்டில் ஒரு கட்டிலில் தந்தை இப்படி நோண்டி கொண்டிருக்கிறார், தாய் அப்படி நோண்டி கொண்டிருக்கிறார், பிள்ளைகள் இப்படி நோண்டி கொண்டிருக்கிறது. 3 பேரும் அந்த குறிப்பிட்ட மொபைல் போனை நோண்டி கொண்டிருக்கும் நிலையிலேயே எத்தனை மணிக்கு உறங்கினார்கள் என்றது 4 பேருக்கும் தெரியாது. ஒரு காலம் வரை தந்தை அமர்ந்து பிள்ளைக்கு சொல்லி தருவார், தாயை அமர வைத்து பிள்ளைக்கு சொல்லி தருவார்கள். சுபஹானல்லாஹ் 33 முறை ஓது, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை ஓது, அல்லாஹு அக்பர் 34 முறை ஓது, லா இலாஹ இல்லல்லாஹ் ஓது, இப்படி ஒரு துஆவை ஓது, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா ஓது. உங்கள் எல்லோருக்கும் அவரவர் மனசாட்சி அவரவருக்கு சாட்சி. நம்ம எத்தனை பேர் இப்படி நம்முடைய பிள்ளைகளை உட்கார வைத்து அமர வைத்து அவர்களுக்கு பிரார்த்தனைகளை சொல்லிக் கொடுத்த காலம் கடைசியாக எப்போது? யோசித்து பாருங்கள்.